இன்னைக்கு கற்க கசடர நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்காக முக்கியமாக வந்து விளையாடுறதுக்காக 3 பள்ளி மாணவ மாணவியர்கள் வந்து இங்கே தயாராக இருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். ரொம்ப சிறப்பாகவே மாணவர்கள் வந்தாச்சு நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ள. இப்போ இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்து விளையாட்டுக்கள் மொத்தம் 4 சுற்றுகளாக வந்து விளையாடும். எடுத்த உடனே வந்து விளையாட்டை பற்றி பேசிட்டா எப்படி? முதல்ல உங்களை பற்றி பேசணும் இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி அறிமுகம் சொல்லுங்கள். முதல் உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் குமரகுரு. நான் டன்போஸ்கோ மேல்நிலையிலேருந்து வரேன். சரி, எத்தனாவது படிக்கிறீங்க? நான் +1 படிக்கிறேன். தெரியுது. உங்களுடைய பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆண்டனி ஜோஷுவா. நான் டான்போஸ்கோ பள்ளியிலேருந்து வரேன். சரி, +1 படிக்கிறேன். சரி, சிறப்பு. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பேர். என் பேர் பூஜா. நான் 12வது வகுப்பு படிக்கிறேன். சரி, எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? பிரின்சஸ். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய என் பேர் சீமா லோகேஸ்வரன். நான் பிரின்சஸ் பத்தின் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். எத்தனாவது படிக்கிறீங்க? 7th. 7வது படிக்கிறீங்களா? பிரமாதம். சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்கள். என் பேர் ரிஷால். எத்தனாவது கல்கி படிக்கிறீங்க? ரங்கநாதன் மான்ஃபோர் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறேன். 7வது படிக்கிறேன். சிறப்பு, அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய பேர் சொல்லுங்கள். என் பேர் ரீகன். எத்தனாவது கல்கி படிக்கிறீங்க? ரங்கநாதன் மான்ஃபோர் மெட்ரிகுலேஷன்லேருந்து படிக்கிறேன். எத்தனாவது படிக்கிறீங்க? 3rd. 3வது படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களா? சரி, இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சி, சரியா? இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனையோ விளையாட்டுகள் விளையாண்டுருப்போம் இல்லையா? மட்டைப்பந்து விளையாண்டுருப்போம், கைப்பந்து, கால்பந்துன்னு சொல்லி ஏகப்பட்ட விளையாட்டுகள் விளையாண்டுருப்போம். ஏன் உட்கார்ந்த இடத்துல கூட விளையாடுற விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டு, சரியா? இப்போ இந்த விளையாட்டில் 4 சுற்றுகள் வந்து போகும். 4 சுற்றுகள் போகும்போது அதில் முதலாவதாக ஒரு சுற்று இருக்குது, எழுதி பழகு. இந்த எழுதி பழகுன்ற சுற்றுல உங்களுக்கு 60 வினாடிகள் வந்து கொடுக்கப்படும். அதுக்குள்ள 10 வார்த்தைகளை எழுத்து பிழை இல்லாமல் உச்சரிப்பை சரியாக கவனித்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். யார் அதிகமாக புள்ளிகள் எடுக்கிறீங்களோ அவங்க வெற்றியாளராக அறிவிச்சிடலாமா? போயிடலாமா? முதலாவதா இந்த எழுதி பழகு சுற்றுக்கு எழுதுறதுக்கு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு பிரின்சஸ் மேல்நிலை பள்ளியிலிருந்து பூஜாவை அழைக்கிறேன். உங்களுக்கு இந்த போட்டியுடைய நிபந்தனை தெரியும் நினைக்கிறேன். 60 நொடிகளுக்குள்ள நீங்க அந்த 10 வார்த்தைகளை வந்து எழுதிடணும். எழுதிட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 1வது மேலக்கடம்பூர். மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர். மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர். திருப்பாதிரி புலியூர். பாதிரி புலியூர். வேகம் வேகம். திருமாணிக்குழி. திருமாணிக்குழி. திருவட்டத்துறை. திருவட்டத்துறை. திருவதிகை. திருவதிகை. திருவேட்களம். தீர்த்தனகிரி. திருவேட்களம். தீர்த்தனகிரி. விருத்தாச்சலம். நார்வே. நேர்களே, பிரின்சஸ் மேல்நிலை பள்ளியிலிருந்து பூஜா வந்து முதலாவது சுற்றுல வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் அது சரியா இருக்கா இல்லையா, எத்தனை புள்ளிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்த்துடலாம். வாசிங்க. இந்த முதலாவது வார்த்தை என்ன? மேலக்கடம்பூர். அதாவது எல்லாமே சரியா எழுதியிருக்கீங்க. இக்குல இருந்து எல்லாம் சரியா போட்டிருக்கீங்க. ஆனால் இங்க இப்போ ஏன் வந்தது? மேலக்கடம்பூர்னு ஆயிரும் இல்லையா? அதனால மேலக்கடம்பூர் மட்டும்தான். அதனால வந்து இது ஒரு வார்த்தை சேர்ந்ததுனால இது தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. 2வது அந்த வார்த்தை வந்து முழுமை அடையலை. ஆனால் நீங்கள் ஏதோ எழுதியிருக்கீங்க. அது என்னது? அம்மாத்தாவா? அமர்தன்னு எழுதியிருக்கீங்க. இருந்தாலும் இதுவும் தவறு அப்படின்னு சொல்லியே எடுத்துக்கொள்ளப்படுது. 3வது வந்து திருப்பாதிரி புலியூர் அப்படின்ற அந்த வார்த்தை. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? திருப்பதின்னு எழுதியிருக்கீங்க. திருப்பதி போகிறீங்களோ? திருப்பதின்னு எழுதிருக்கீங்க. அதனால் இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்ததாக இருக்கக்கூடிய வார்த்தை படிங்க லோகேஸ்வரன். என்னவா இருக்கு? திருமாணிக்குழி. திருமாணிக்குழின்னு எழுதியிருக்கீங்க. ஆனால் இது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பூஜா? இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ சொல்கிறீங்க சரியா இருக்குன்னு. கண்டிப்பாக சரியா இருக்கும். அப்போ சரின்னு கொடுத்துலாம். ஒரு புள்ளிகள் உங்களுக்கு வச்சுங்க. இது சரியா இருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு படிங்க. திருவட்டத்துறை. திருவட்டத்துறை. கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ரா இருக்கு பார்த்தீங்களா, துறைக்கு, இது மட்டும் ஒரே ஒரு எழுத்து வந்து தவறானதுனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அதனால தவறு கொடுத்துடலாம். அடுத்ததா என்ன வார்த்தை? திருவதிகை. திருவதிகை சரியா இருக்குமா லோகேஸ்வரன்? அவங்க எழுதியிருக்கிறது சரிதானா? சரி கொடுத்துடலாமா? லோகேஸ்வரனுக்காகவே வந்து கொடுத்துடலாம். சரியா இருக்கு அப்படின்றதுனால அடுத்த வார்த்தை என்ன இருக்கு?
திருவேட்களம். திருவேட்களம். அதுவும் வந்து எழுத்து பிழை இல்லாம சரியா இருக்கு. அதனால அதுக்கும் ஒரு புள்ளிகள் கொடுத்துடலாம். கடைசியா இருக்கக்கூடிய நீங்க எழுதியிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு படிங்க பார்ப்போம். நார்வே. நார்வே. இதுவும் சரியா இருக்கா? பார்த்துலாமா? சரின்னே வந்து கொடுத்துடலாம். மொத்தம் இப்போ எத்தனை புள்ளிகள் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தா 1 2 3 4 மொத்தமா 4 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரி, இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சுற்றுல அடுத்ததா எந்த குழு விளையாட தயாரா இருக்கீங்க? ரீகன் உங்களுடைய குழுவில் சொல்லுங்க, தயாரா இருக்கீங்களா? இல்ல குமரகுரு உங்களுடைய குழுவில் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? சரி, ரொம்ப சிறப்பா டான் போஸ்கோ மேல்நிலை பள்ளியில இருந்து குமரகுரு தயாரா இருக்காரு. அவரை அழைச்சிடலாம். உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை திருக்கழிப்பாலை. முதலாவது வார்த்தை திருக்கழிப்பாலை. இரண்டாவது பால்வண்ணநாதர். திருக்கழிப்பாலை. திருக்கழிப்பாலை. இரண்டாவது பால்வண்ணநாதர். மூன்றாவது திருக்கூடலையாற்றூர். திருக்கூடலையாற்றூர். மூன்றாவது திருக்கூடலையாற்றூர். நான்காவது வல்லபேஸ்வரர். நான்காவது வல்லபேஸ்வரர். ஐந்தாவது திருச்சோபுரம். ஆறாவது மங்களபுரீஸ்வரர் புரம். நேரம் குறைவா இருக்கு, நொடிகள் வந்து குறைவா இருக்கு. திருநாரையூர். திருத்தலூர். தென்மேற்கு ஆப்பிரிக்கா, நமீபியா. 5 4 3 2 1. நேரம் முடிஞ்சது. சிறப்பாக எழுதிருக்கீங்க. பார்ப்போம் எது சரியா இருக்கு எது தவறா இருக்கு அப்படின்னு. ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு டான் போஸ்கோ பள்ளியிலிருந்து குமரகுரு அவர்கள். பார்ப்போம் இவங்க வந்து எத்தனை சரியா எழுதியிருக்காங்க, என்னென்ன சரியா எழுதியிருக்காங்க, எத்தனை புள்ளிகள் வாங்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாமா குமரகுரு? பார்க்கலாம். படிக்கலாமா ஆண்டனி? படிக்கலாம். சரி, இப்போ முதல் வார்த்தை என்ன இருக்கு அப்படின்றத படிங்க பார்ப்போம். திருக்கிழிப்பாலை. திருக்கிழிப்பாலையா? எதை வந்து கிழிக்கணும்? ஆனால் வந்து நான் திருக்கழிப்பாலை தானே சொன்னேன். தப்பாயிருச்சு. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? தவறுன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். தவறுன்னு சொல்லி இந்த முதல் புள்ளி எடுத்துக்கலாம். இரண்டாவது பால்வண்ணநாதர்னு சொல்லி நான் சொன்னேன். நீங்க சொல்லி நான் இங்க எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கீங்க? பால்வண்ணநாதர். சரியா தான் எழுதிருக்கீங்களா? அப்போ கொடுத்துடலாமா? உங்களுக்கு ஒரு புள்ளி கொடுத்துடலாமா? சரி, கொடுத்துடலாம். இப்போ மூன்றாவதா என்ன எழுதிருக்கீங்கன்றத படிங்க. திருக்கூடலையாற்றூர். திருக்கூடலையாற்றூர் அப்படின்றது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திரு இக்கு இல்லை, இங்க இக்கு வந்து காணாம போச்சு. கூடலையாற்றூர் இங்க வந்து துணைக்கால் வர வேண்டும் இந்த ட்ரூ பக்கத்துல. அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த என்ன வார்த்தை இருக்கு? வல்லபேஸ்வரர்னு சொல்லி நான் சொன்னேன், வல்லபேஸ்வரர் அப்படின்னு. ஆனால் அந்த 2 இல்லுமே வந்து நீங்கள் வேற வேற ஒரு இல்லு போட்டிருக்கீங்க. இந்த இல்லு வராது, ஆனால் இந்த இல் வரும். குண்டுலான்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த இல்லு வரும் வல்லபேஸ்வரர். அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. ஐந்தாவதா என்ன வார்த்தை எழுதியிருக்கீங்க? திருசோபுரம். திருசோபுரம் எழுதியிருக்கீங்களா? இங்கே வந்து நீங்கள் புள்ளி விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இச்சு இந்த வார்த்தை வந்தால் தான் வந்து 2 சேர்ந்து வருது அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். அதனால் இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை திருநாரையூரா? திருநாரையூர். திருநாரையூரா? ஆனால் வெறும் நரையூர் தானே போட்டிருக்கீங்க, துணைக்கால் இல்லை. அதனால் இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. கடைசியாக நீங்கள் எழுதியிருக்க வார்த்தை என்ன எழுதியிருக்கீங்க? அமீபியா. ஆனால் நான் சொன்னது நமீபியா. அதனால் இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுறோம். ஆனால் சில வார்த்தைகள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நேரமின்மையால் வந்து எழுத முடியாமல் இருக்கலாம், வேகமாக எழுத முடியாமல் இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல முயற்சி. அந்த முயற்சிக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் குமரகுரு. கடைசியாக விளையாட போகிறாங்க நம்மளுடைய ரீகன் மற்றும் ரிசால். கல்கி ரங்கநாதன் மேல்நிலை பள்ளியிலிருந்து. இந்த 2 பேரில் யார் எழுத தயாராக இருக்கீங்க? நான் எழுதுகிறேன். வாங்க. ரிசால் ஏற்கனவே 2 அணிகள் வந்து விளையாண்டதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இப்போ நீங்களும் தயாராக இருக்கீங்களா? எழுதிடலாமா? சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். உங்களுக்கான முதல் வார்த்தை ரஷ்யா. ரஷ்யா. இரண்டாவது வார்த்தை பர்மா. மூணாவது ஜாம்பியா. எழுத்துக்கள் கொஞ்சம் பெருசா எழுதுங்க. ஜாம்பியா. நான்காவது வார்த்தை மடகாஸ்கர்.
மடகாஸ்கர். 5வது ஜிம்பாப்வே. மடகாஸ்கர், ஜிம்பாப்வே. 6வது வார்த்தை தான்சானியா. நேரம் குறைவாக இருக்கு. தான்சானியா. 10, இன்னும் 10 நொடிகள் தான் இருக்கு. தான்சானியா எழுதிட்டீங்களா? பூதப்படையான். 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 5, 4, எத்தியோப்பியா. 2, 1. நேரம் முடிஞ்சது. கல்கி ரங்கநாதன் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ரிசால் அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக எழுதியிருந்தாரு. ஆனால் எத்தனை வார்த்தைகள் எழுதியிருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தெரியுது. இது வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்க போறோம். எத்தனை பிழை இருக்குன்னு பார்த்துவோமா? பார்த்துடலாம். எல்லாமே சரியா இருக்குன்னு நம்புறீங்களா? நம்புறோம். சரி, பார்த்துலாம். முதல் வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னது ரஷ்யா. ரஷ்யா அப்படின்ற வார்த்தை வந்து எழுதியிருக்கீங்க. சரி, இது சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. நீங்க இது என்ன வார்த்தை? படிங்க. ரஷ்யா. ரஷ்யாவா? நிஜமா? நிஜமா தானா? சரி, அப்போ சரியா இருக்கான்னு பார்த்துருவோமா? பார்த்துலாம். இப்போ ரஷ்யா அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அவங்களும் அதை தான் எழுதியிருக்காங்க. சரியா இருக்கு. அப்போ உங்களுக்கு புள்ளி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். கொடுத்துடலாமா? சரிங்களா? சரி, அடுத்த வார்த்தை என்ன இருக்கு சொல்லுங்க செல்லாக்குட்டி. பர்மா. பர்மா இருக்கு. சரியா எழுதிருக்கீங்களா? மா. அப்ப இதுக்கும் 2 புள்ளிகளா வந்து கொடுத்துடலாம். 3வது வார்த்தை என்ன வார்த்தை? ஜாம்பியா. ஆனா இங்க நீங்க எழுதியிருக்கிறது ஜம்பியா. இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? ஜாம்பியா. ஆனா நான் சொன்ன வார்த்தை. அடுத்து நீங்க என்ன எழுதிருக்கீங்க? மடகாஸ்கர். இதான் நான் சொன்னேனா? அப்ப இருங்க, நான் பார்க்குறேன் நான் சரியா தான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு. ஆமா, சரியா தான் சொல்லியிருக்கேன். அப்ப உங்க புள்ளிகளை நான் எடுத்துக்கிறேன். சரியா? இதுவும் சரி. அடுத்து என்ன வார்த்தை இருக்கு? ஜிம்பாப்வே. நான் சொல்றேன். ஆனா என்ன வார்த்தை நீங்க எழுதிருக்கீங்க? ஜம்பாம்பே அப்படின்னு. ஆனா இதுவும் வந்து தவறு அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. சரியா? அடுத்த வார்த்தை தான்சானியா அப்படின்றது நான் சொல்லியிருக்கிறது. நீங்க வந்து இங்க துணைக்கால் போடாம விட்டுட்டீங்க. அதனால வந்து இதுவும் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுது? தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, அடுத்ததா என்ன வார்த்தை? பூதப்படையான்னு சொன்னது. இங்க வந்து நீங்க இந்த இது வந்து ரொம்ப சுழிச்சு விடாம வந்து இருக்கீங்க. அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. இருக்கக்கூடிய வார்த்தைகள் நேரமின்மையால் உங்களால் வந்து எழுத முடியாமல் இருக்கு இல்லையா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இதுவே வந்து ஒரு நல்ல முயற்சிகள். நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலுமே இந்த முயற்சி எடுத்ததுக்காகவே மிகப்பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு கொடுத்தாகணும். சரி, இப்போ பாராட்டுகள் நீங்கள் வாங்கியாச்சு. இப்போ எத்தனை புள்ளிகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பார்ப்போம் எத்தனை புள்ளிகள் வாங்கியிருக்கீங்கன்னு. எங்க சொல்லுங்க. இது 1 புள்ளி, இது 2, இது 3. அப்போ 3 புள்ளிகள் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். நேர்களே, நம்மளுடைய இந்த கற்க கசடர நிகழ்ச்சியில் முதல் சுற்று எழுதி பழகு நம்மளுடைய மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாக வந்து எழுதி அதற்கேற்ற மதிப்பெண்களும் வந்து வாங்கியிருந்தாங்க. இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கு. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் முதல் சுற்று எழுதி பழகு ரொம்ப சிறப்பாகவே வந்து போயிருந்தது. நல்ல உற்சாகமாகவும் போயிருந்தது இல்லையா? இப்போ அதே மாதிரி உற்சாகமாக போகக்கூடிய அடுத்த சுற்று இது வந்து மொழிபெயர்ப்பு. நம்மளுடைய தமிழ் மொழிகளுடைய நிறைய மொழிகள் கலப்பு அதிகமாகவே இருக்கு. சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா அது வந்து அது தமிழ் மொழியா இல்லை வந்து ஆங்கில மொழியா அப்படின்றது தெரியாமலே இருக்குது. இன்னும் பல கூட அந்த யதார்த்தமாக ஃபேன் சொல்கிறோம், ஸ்விட்சுன்னு சொல்கிறோம், அதுக்கெல்லாம் வந்து தமிழாக்கம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாமலே இருக்குது இல்லையா? ஆமாம் வரிகன்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, ஆங்கில வார்த்தைகளை, அந்த தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. குறிப்பிட்ட நேரம் தான் இதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதில் எந்த அணி முதலாவதாக விளையாட தயாராக இருக்கீங்க? நாங்கள். பூஜா அணி விளையாட தயாராக இருக்கீங்களா? அப்போ அவ்வளோ நம்பிக்கை இருக்கு இல்லையா? சரி, பார்த்துடலாம் எத்தனை புள்ளிகள் வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு நம்புறீங்க? எல்லாமே நாங்கள் எடுப்போம். எல்லாமே எடுப்பீங்களா? பார்ப்போம் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. நேயர்களே, இப்போ பூஜாவுடைய குழு வந்து தயாராக இருக்காங்க. திரையில உங்களுக்கான அந்த வார்த்தைகள் தெரியும். முதலாவது வார்த்தை என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது ஆங்கில வார்த்தை என்ன இருக்கு? எவர் சில்வர். அதுக்கு என்ன தமிழ்? நிலை. நிலை. நிலைவெள்ளி. சிறப்பு. பார்க்கலாம் அடுத்த வார்த்தை என்ன அப்படின்றத பார்க்கலாம். காந்தச்சீட்டு. என்ன சீட்டு? காந்தச்சீட்டு. காந்தச்சீட்டா அது பேரு? நிஜமாவா? சரி, பார்ப்போம் அதுவும் சரியா இருக்கான்னு. இப்போ என்ன வந்திருக்கு? ஹேர் கட்டிங் சலூன். முடி திருத்தும் இடம்.
முடி திருத்தும் இடமா? சரி, அதுவும் சரியான்னு பார்த்தலாம். அடுத்தது என்ன இருக்கு? கிரைண்டர். அதுக்கு அரை இயந்திரம். என்ன இயந்திரம்? அரைக்கும் இயந்திரம். அரைக்கும் இயந்திரமா? அரை இயந்திரமா அல்ல அரைக்கும் இயந்திரமா? அரை இயந்திரம். அரை இயந்திரம். சரி, கடைசியா இருக்கிறது அது டிஸ்க் இருக்கு. அதுக்கு தமிழாக்கம் என்ன? குறு ஆ, குறு குறுத்தகுடு. சிறப்பு. லோகநாதன் அருமையா சொன்னீங்க. கடைசி தருவாயில வந்து அந்த வார்த்தை வந்து தமிழாக்கம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சரி, அது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு தானே தெரிஞ்சுக்கணும். என்ன குமரகுரு, அவங்க சொன்னது எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி, ஆனா சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாப்போமா இவங்க எத்தனை மதிப்பெண்கள் வாங்குறாங்க அப்படின்றது. பாத்தலாமா பூஜா? லோகேஸ்வரன் பாத்தலாமா? பார்த்தல. சரி, பாப்போம். நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் சரியா இருக்கா அப்படின்றது திரளையே தெரியும். பாருங்க, உங்களுக்கான அந்த முதல் வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு வார்த்தை என்ன? நிலைவெள்ளி. பாரா லோகேஸ்வரன், சிறப்பு. நிலைவெள்ளின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அடுத்தது விசிட்டிங் கார்டுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா காந்த சீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க என்ன வந்திருக்கு? காந்தி சீட்டு. காந்தம் எங்கேயோ இருக்கு, காண்டி எங்கேயோ இருக்கு. அதனால இதை நம்ம எடுத்துப்போமா வேணாமா? வேணாம். அப்படி பெருந்தன்மையா இருக்கணும். அடுத்தது முடி திருத்தகம். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? ஹேர் கட்டிங் சலூனுக்கு முடி திருத்துமாகும். அதான் சொல்லியிருந்தீங்க. அப்போ அது சரிதானே? இன்னொரு புள்ளிகள் வச்சுக்கிங்க. அடுத்தது கிரைண்டர். அதுக்கு நீங்க சொல்லியிருந்த வார்த்தை என்ன அப்படின்னா அரவை இயந்திரம். கடைசி நொடிகளில் வந்து சொல்லிட்டீங்க. அரை இயந்திரம் சொன்னீங்க. கடைசி நேரத்தில் அரவை இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததா என்ன வார்த்தை? டிஸ்க். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தீங்க? அதுவும் வந்து முடிய போற நேரத்தில் குறுந்தகடுன்னு சிறப்பாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக லோகேஸ்வரன் எல்லாத்துக்கும் வந்து பதில் அளிச்சு, ஆனால் ஒன்றத்துக்கு வந்து பதில் அளிக்க முடியாமல் வந்து போயிடுச்சு. ஒரே ஒரு அந்த வார்த்தைக்கான பதில் மட்டும். ஆனால் மொத்தமாக 4 புள்ளிகள் உங்களுக்கு, உங்களுடைய குழுவுக்கு, பூஜா மற்றும் லோகேஸ்வரனுக்கு. சரி, சொல்லுங்க, இதுல வந்து எந்த வார்த்தை உங்களுக்கு புதுமையா இருந்தது? எல்லாமே எனக்கு புதுமையா தான் இருந்தது. ஏன் எல்லாமே புதுமையா இருந்தது? ஏன்னா நம்ம டெய்லி வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியே இல்லை. அதனால இந்த வார்த்தைகள் அதாவது தமிழ்ல வந்து நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல. தமிழ்ல யூஸ் பண்றதுல ஆங்கிலத்திலே யூஸ் பண்ணனால நமக்கு அது தெரியாமலே போயிடுச்சு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே வந்து இதே தமிழ்ல தான் எல்லாத்தையும் கேட்கணும். சரியா? உங்களுடைய காண்டி சீட்டை கொடுங்கள். ஆனா அந்த மாதிரி பாப்போம், முயற்சி பண்ணுங்க. தமிழ்ல வந்து என்னைக்குமே நம்ம வாழ வைப்போம். சரியா? இப்போ மற்ற 2 குழுக்களுமே வந்து நீங்க பாத்துட்டீங்க இல்லையா? எப்படி இருக்கும் அப்படின்றது பாத்துட்டீங்களா? ரிசால் பாத்துட்டீங்களா? ரிகன் நீங்க பார்த்துட்டோம். பாத்துட்டீங்களா? பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்து உங்ககிட்ட தான் வர போறோம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். பயமா இருக்கா? பயம் இல்ல. சிறப்பு. இப்போ உங்களுக்கான அந்த வார்த்தை என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை திரள தெரியும். அதை பார்த்துட்டு அதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நோட் புக் என்ன? இதை நம்ம சில நேரங்களில் குறிப்பெடுத்து வைக்கிறதுனால அதுக்கு ஒரு ஏடுன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம். குறிப்பீடு. சரி, அடுத்த வார்த்தை குறிப்பேடுன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த வார்த்தை பார்ப்போம் என்ன இருக்கு. அடுத்த வார்த்தை பார்லிமெண்ட். நாடாளுமன்றம். சிறப்பு சிறப்பு. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்றத பார்ப்போம். காபி பார். கலப்பாயகம். சாப்பாட்டுக்கு பதிலாக ஒன்று ஊற்றி சாப்பிடுவோம். அதை என்ன பேர் அதுக்கு? அதை சேர்த்து சொன்னால் சொல்லிடலாம். கலப்பி. சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்றத. டிமாண்ட் டிராப்ட். இது என்ன? அழகா வரைஞ்சா ஓலை ஒன்று கொடுப்பாங்க. அது என்ன பேரு? டிமாண்ட் டிராப். சேர்த்து சொன்னா கலை ஓலை. கலை ஓலை. சரி, பார்ப்போம். அடுத்து கடைசியா அந்த டீ ஸ்டால். அதுக்கு என்ன? டீக்கு தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தமிழ்ல டீக்கு நேரம் குறைவா இருக்கு. தேநீர் கடை. தேநீர் கடை. அதாவது தூய தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. சரியா? அது எல்லாம் ஒரே வார்த்தை தான். சரி, பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறோம். நீங்க ரிகன் சரியா இருக்குமா? நினைக்கிறோம். பாரா, ரொம்ப குஷியா இருக்கு. தயாரா இருக்கீங்க போல இருக்கு. பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை நோட் புக்கு. அந்த நோட் புக்குன்ற வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்றது திரள தெரியும். பாருங்க, நோட் புக் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழாக்கம் படிங்க. ரிகன் என்ன போட்டிருக்கு? குறிப்பேடு. குறிப்பேடு போட்டிருக்கா? ஆனா நீங்க சொன்னீங்களா? அப்படி சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே வந்து எனக்கு பயமா இருக்கு. இன்னும் நீங்க வந்து எதுவுமே சொல்லாம இருந்தீங்க பார்த்தீங்களா? குறிப்பேடு சொன்னீங்க. அடுத்த வார்த்தை என்ன? பார்லிமெண்ட்டுக்கான வார்த்தை படிங்க பாப்போம். ரிகன். நாடாளுமன்றம். நாடாளுமன்றமா? நாடாளுமன்றமா? நாடாளுமன்றம். நாடாளுமன்றம்.
சரி, அடுத்த வார்த்தை என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வார்த்தை காப்பி பாருக்கு என்ன படிங்க. குழம்பியகம். அகம் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய குழம்பிகம். ஆனால் நம்ம சொல்லலை இல்லையா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வார்த்தை டிமாண்ட் ட்ராப். அதுக்கு என்ன? அரை ஓலை. அரை ஓலை. ஓலை. சரி, பார்க்கலாம். கடைசியா டீ ஸ்டால். இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் வார்த்தை. தேநீர் அங்காடி. ஆனா நீங்க சொன்னது தேநீர் கடை. எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு நடுவர்கிட்ட கேட்கலாம். தேநீர் கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நடுவர் வந்து சொல்லியிருக்காரு. சரி, பார்க்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை வார்த்தை வந்து சரியாக இருந்தது? இந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் புதுசாக இருந்துச்சா நீங்கள் கேட்கும்போது? புதுசாக இருந்துச்சு. உங்களுக்கு ரீகன் புதுசாக இருந்துச்சா இல்லை பழசாக இருந்துச்சா? புதுசாக தான் இருந்துச்சு. சரி, ரொம்ப சிறப்பு. அதாவது நீங்கள் இந்த வார்த்தைகளில் மொழிபெயர்ப்பு அப்படின்ற இந்த சுற்றுலா எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க? என்னென்ன வார்த்தைகள் வந்து சரியாக சொல்லியிருந்தீங்கன்னா, குறிப்பேடு நோட்புக் அதுக்கு வந்து நீங்கள் சரியாக சொல்லியிருந்தீங்க. கடைசியாக டீ ஸ்டால் தேநீர் கடை அங்காடி கடை இரண்டுமே ஒன்று தான், அதுவும் சரியாக சொல்லியிருக்கீங்க. ஆக மொத்தம் 2 புள்ளிகள். யாருக்காக? ரிசால் மற்றும் ரீகனுக்காக. கைத்தட்டுங்க. ரிசால் மற்றும் ரீகன் ரொம்ப அழகாக விளையாண்டு 2 புள்ளிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கடைசியாக டான் போஸ்கோ பள்ளியிலிருந்து குமரகுரு மற்றும் ஆண்டனி ஜோஸ்வா தயாராக இருக்கீங்களா? பார்த்துடலாமா? அப்போ உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை ஆங்கில வார்த்தை என்ன வார்த்தை? அது எடிட்டோரியல். இதுக்கு தமிழ்ல தலை வேற என்ன சொல்றது? என்ன சொல்லலாம்? தலை. இரண்டாவது புஷ்பம். பூ. அது தமிழ்ல. சரி, பாப்போம். அடுத்து ஆராதனை. ஆராதனைக்கு என்ன? ஆராதனை வழிபாடு. வழிபாடா? நிச்சயமாவா? சரி, பாப்போம். அடுத்தது இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி தொழில்நுட்பம். தொழில்நுட்பமா? வர்றா, அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் இருக்கு. தொழில்நுட்பமா? சரியா? இன்னொரு வாய்ப்பு. தொழிற்சாலை. தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி ஒன்றா. சரி, பார்ப்போம். கடைசியா பிரஷ். என்னவா இருக்கும் தமிழ்? சொல்லுங்க ஆண்டனி ஜோஸ்வா, சொல்லுங்க. பிரஷுக்கு என்ன இருக்கும்? நேரம் முடிய போதே. தூரிகை. தூரிகையா? தூரிகைனா பிரஷ், பிரஷ்னா தூரிகை. சரி, பார்ப்போம் இது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. சரியா? இப்போ உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. மொத்தம் 5 வார்த்தைகளில் நீங்கள் சொன்ன வார்த்தைகளில் எத்தனை சரியா இருக்கு, அது சரிதானா அப்படின்றது பார்த்துலாமா? பார்த்துடலாம். மற்ற அணிகளும் தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கீங்களா? இப்போ தான் சத்தமே வருது. பார்ப்போம். உங்களுக்கான அந்த விடை சரியா இருக்கணும். உங்களுக்கான அந்த முதல் வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எடிட்டோரியல் அப்படின்றதுக்கான தமிழ் அர்த்தம் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. அதுக்கு என்ன இருக்கு தமிழ்ல? தலையகம். தலையகம். தலையங்கம். தலையங்கம் சொன்னீங்களா? இல்ல, அப்போ ஒரு புள்ளி வேண்டாம் உங்களுக்கு. அடுத்தது புஷ்பம். அதுக்கு என்ன சொன்னீங்க? பூ சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? பூவா? பூ சொன்னோம். ஆனா பூவும் மலரும் ஒண்ணுதான். சரியா? அதனால அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு புள்ளி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆராதனைக்கு வந்து என்ன சொல்லியிருந்தீங்க? தயங்கிட்டே இருந்தீங்களா? வழிபாடுன்னு சொன்னீங்களா? ஆமாவா? நீங்களே யோசிங்க. சொன்னீங்க, எனக்கு கேட்டுச்சு. அதனால இந்த 2வது புள்ளிகள் உங்களுக்கு தயாரா இருக்கு. அடுத்ததா இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி வந்து நீங்க சொல்லும் போது தொழிற்சாலைன்னு சொல்லியிருந்தீங்க. இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன போட்டிருக்கு? தொழிலகம். தொழிலகம் தொழிற்சாலை அப்படின்றது வந்து சரியா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் சரியா தான் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை வந்து குறிக்கக்கூடியது. 5வதா பிரஷ். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தூரிகை. அதனால அதுவும் சரியா இருக்கு. மொத்தம் வந்து நீங்க எத்தனை சரியா சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தா 4 வார்த்தைகள் தமிழ்ல கண்டுபிடிச்சு சரியா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் குமரகுரு மற்றும் ஆண்டனி ஜோஸ்வா. மொழிபெயர்ப்பு சுற்றுல இந்த ஒரு மொழியை வந்து பெயர்த்து சொல்றது அப்படின்றது ரொம்ப கடினமா இருந்ததா ரீகன்? ஒரு மொழியை வந்து பெயர்த்து சொல்றது, ஒரு மொழியை வந்து மாற்றி கரெக்டாக சொல்றது, சரியான முறையில் சொல்றது கடினமாக இருந்ததா இல்லை சுலபமாக இருந்ததா? கடினமாக தான் இருந்துச்சு. கடினமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து கேள்விப்படாத வார்த்தை இல்லையா? இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான தெரியாத வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்ற ஒரு சுற்றே வந்து இருக்குது இல்லையா?
சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பூஜா மற்றும் லோகேஸ்வரன், நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த வார்த்தைகள் மொழிபெயர்ப்பில் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க? காந்தி சீட்டு. காந்த சீட்டு வேற? அப் சரி, இது ஒரு புதுமையாக இருந்ததா? ஆமாம். சரி, சிறப்பு. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டனி ஜோஸ்வா, உங்களுக்கு இது வந்து சுலபமாக இருந்ததா இல்லை கடினமாக இருந்ததா? கடினமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு முயற்சி. இரண்டாவது சுற்று மொழிபெயர்ப்பு அப்படின்ற சுற்று ரொம்ப அற்புதமா போனது. மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா புது வார்த்தையை கத்துக்கிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல மதிப்பெண்கள் வாங்கி, அதாவது புள்ளிகள் வாங்கி ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சுற்றுகள் என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில வந்து 2 சுற்று வெற்றிகரமா முடிஞ்சாச்சு இல்லையா ஆண்டனி ஜோஸ்வா? முடிஞ்சா? சரி, இப்போ இன்னும் வந்து 2 சுற்று இருக்கு. அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்து திறமைகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? தனித்திறமைகள். ஒவ்வொருத்தருக்குமே வந்து திறமை இல்லாமல் யாருமே இல்லை உலகத்துல, சரியா? எல்லாருக்குமே திறமை இருக்கும். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்போதான் வந்து 3வது சுற்றுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். போலாமா? சொல்றீங்களா? இங்க இருந்து சொல்றீங்களா? இங்க இருந்து சொல்றீங்களா? லோகேஸ்வரன் சொல்றாரு. முதல்ல வந்து சொல்லணும்னு நினைச்சதுக்கே வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். பார்ப்போம். சொல்லுங்க லோகேஸ்வரன், உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? டிராயிங் திறமை இருக்கு. ஓவியம்லாம் வரைவீங்களா? சரி, எதை வந்து நீங்க ரொம்ப செஸ் விருப்பப்பட்டு? விளையாடுவேன். செஸ் விளையாடுவீங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிருக்கேன். சதுரங்க விளையாட்டுல? டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கேன். சிறப்பு சிறப்பு. சதுரங்கம் வந்து விளையாடுவீங்க, மாவட்ட அளவில் போய் விளையாண்டுருக்கிறதா சொன்னீங்க. பரிசுகள்லாம் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். சரி, இது தவிர வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன் உங்களை பற்றி. என்ன தெரியுமா? என்ன? திருக்குறள் சொல்லுவீங்களாமே? சொல்லுவேன். என்ன அதிகாரம் வந்து சொல்லுவீங்க? எல்லாமே சொல்லுவேன். எல்லாமே சொல்லுவீங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 குறள் சொல்லுங்க பார்ப்போம். கல்வி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இன்னும் ஒரு திருக்குறள் சொல்லுங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இரண்டும் கண்ணென தக. சரி, ரொம்ப சிறப்பு லோகேஸ்வரன். ரொம்ப அருமையாக வந்து உங்களுடைய திறமை என்ன, ஓவியம் வரைகிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க பூஜா, உங்களுக்கு ஏதாவது தனித்திறமை தான் இருக்கா? நானும் ஓவியம் வரைவேன். நீங்களும் ஓவியம் தான் வருவீங்களா? இன்னொன்று கேள்விப்பட்டேன், விடாமல் பேசுகிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படியே தானா வந்தது. அது ஏற்கனவே பிறந்ததுலேருந்தே வந்தது. அது திறமைன்னா தெரியல, ஆனால் பிறந்ததுலேருந்தே வந்துச்சு. அதானே, பெண் குழந்தைகளுக்கு வந்து பேச கற்றுக் கொடுக்க வேண்டுமா? ரொம்ப வந்து சிறப்பாக ஒரு தனித்திறமை தான், பேசுகிறதே ஒரு தனித்திறமை தான். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டனி ஜோஸ்வா. நான் கராத்தே ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். சரி, டான்ஸர். நடனம் ஆடுவீங்க. என்ன மாதிரியான நடனம்? கிராமிய நடனமா இல்லை வந்து நவீன கால நடனம்? வெஸ்டர்ன் ஃபோக். எல்லாமே ஆடுவீங்க. சரி, அது ஒரு நாளைக்கு வந்து பார்ப்போம் எப்படி வந்து ஆடுறீங்க அப்படின்றது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் குமரகுரு, உங்களுக்கு என்ன திறமை இருக்குது? ஓவியம் நல்லா வரைவேன். ஓவியம் நல்லா வரைவீங்க. ஆகா, இப்போ 3 ஓவியர் பக்கத்தில் இருக்காங்க. என்னை எப்படி வரைய சொல்லலான்னு பார்க்குறேன், ஆனால் வேண்டாம், இன்னொரு நாள் வந்து வச்சுக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரீகல் மற்றும் ரிசால், என்னென்ன திறமை இருக்குது சொல்லுங்கள். ரன்னிங் வரும். ஓட சொல்ல மாட்டாங்கன்னு ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓட தெரியும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாவா? சரி, நீங்கள் சொல்லுங்கள் ரிசால், என்ன உங்களுக்கு தனித்திறமை இருக்குது? எனக்கு டிராயிங் வரைய தெரியும். நீங்களுமா ஓவியர்? ஆகா, அப்போ 4 ஓவியர் சேர்ந்துட்டீங்க. சரி, வேற? அப்புறம் பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுவீங்க. மாட்டினீங்களா? மாட்டிட்டீங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க? இங்கிலீஷ் பாட்டு தான் தெரியும். சிறப்பு. பாட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே வந்து தெரிஞ்சது. நல்லா பாடுவீங்க. உங்களுடைய குரலை கேட்கும் போதே வந்து அதுவே வந்து பாட்டு மாதிரி தான் இருக்குது. சரியா? உங்களுடைய திறமைகளை வந்து சொல்லியாச்சு. இப்போது 3வது சுற்றுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். ஒரு வார்த்தைக்கு 3 பொருள் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு 3 பொருள் இருக்கும். இப்போ உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பள்ளியில் ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க, வீட்டில் வந்து செல்லமாக வேற ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க, இன்னும் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில், இன்னும் உங்களுடைய குழுக்கள் மத்தியில் வெளியில் எங்கேயாவது போகும்போது அங்கே வந்து ஒரு வேற பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு நிச்சயமாக அதுக்கு நிறைய பொருள் வந்து நிச்சயமாக இருக்கும் இல்லையா? இப்போ அது சம்பந்தமான விளையாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. என்னன்னா, உங்களுக்கு திரையில் ஒரு சொல் வந்து தெரியும், தமிழ் சொல் வந்து ஒன்று தெரியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய குழு சார்பா அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு உண்டான 3 பொருட்களை கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியா? தயாராக இருக்கீங்களா? போயிடலாமா? வழக்கம் போல் இதில் யார் முதல்ல விளையாட தயாராக இருக்கீங்க? லோகேஸ்வரன், பூஜா வழக்கம் போல் இதில் முதலாவதாக விளையாட தயாராக இருக்காங்க. பார்க்கலாம் அவங்களுக்கு அந்த வரக்கூடிய வார்த்தை சொல் என்ன, அவங்க வந்து வரக்கூடிய அந்த சொல்லுக்கு சரியாக கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்த்துலாம். உங்களுக்கான அந்த வார்த்தை திரள தெரியும் பாருங்க. அதுக்குண்டான 3 பொருளை வந்து நீங்கள் சொல்லணும். உங்களுக்கான முதல் வார்த்தை ஆரம். சொல்லுங்க 3 பொருள் வேகமா. குழு ஒற்றுமை இருந்தால் தான் சரியாக செய்ய முடியும். இதை வந்து நெற்றியில் வந்து வச்சுக்கலாம்.
மஞ்சள் நிறத்துல இருக்கும், அதை நெற்றியில வச்சுக்கலாம். சந்தனம், வேற மாலை, முத்து. சிறப்பா சொன்னீங்க, ஆனா சரியா இருக்கான்னு தான் வந்து நம்ம பார்க்கணும். அடுத்த வார்த்தை ஏனை. யானை. ஏனை, மீன், மீன், ஒளிவு. சரி, ஒளிவு. சரி, மூன்றாவது வார்த்தைக்கு வாங்க. மூன்றாவது வார்த்தை என்ன இருக்கும்? அணங்கு, பிணின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் பிணி. அதுக்கு என்னன்னு சொல்லி சொல்லலாம்? கொஞ்சம் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது. ஊர்தி, இதுக்கு என்ன சொல்லலாம்? மா. பழைய காலத்துல ராஜாக்கள்லாம் எதுல போவாங்க? தேர். வேற? வாகனம். அழக்கர், இதுக்கு என்ன? இதுதான் உலகத்திலே அதிகமா இருக்கு, நீரால நிறைஞ்சிருக்கும். அழக்கர் அப்படின்னா கடல், நிலம், சேர். சிறப்பு. இப்போ நீங்க 5 வார்த்தைகளுக்கு பொருள் வந்து சொல்லியிருக்கீங்க. சில வார்த்தைகளுக்கு நீங்க பொருள் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பொருள் வந்து நீங்க விட்டுருக்கீங்க. 2 சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரியான சில விடுபட்டு போச்சு இல்லையா? ஆனா நீங்க சொன்னதெல்லாம் வந்து சரியா இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா லோகேஸ்வரன்? அதை பார்ப்போம். உங்களுக்கான அந்த முதல் வார்த்தைக்கான 3 பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆரம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உண்டான 3 பொருள் என்னென்ன சொன்னாங்க? சந்தனம், மாலை, முத்துன்னு லோகேஸ்வரன் சொன்னாரா? சொன்னாரு, அதனால அது எடுத்துக்கொள்ளப்படுது. சந்தனம், மாலை, ஆரம். இரண்டாவது ஏனை, அதுக்கு மீன் சொல்லியிருந்தாரு. விகற்பம் சொன்னீங்களா? சொல்லல. ஒளிவுன்ற வார்த்தை சொல்லியிருந்தாரு, ஆனா விகற்பம்ன்ற வார்த்தையை விட்டாரு. இருந்தாலும் பார்ப்போம். மூன்றாவது அணங்கு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன? நோய், வருத்தம், கொலை. இது 3மே சொன்னீங்களா? இல்ல, எதுவுமே சொல்லல. சிறப்பு. நான்காவதா ஊர்தி, தேர், மா, சிவிகை. ஆனா அவர் என்ன சொன்னாரு? வாகனம் நம்ம சொன்னார்ல. ஆமா, வாகனம் சொன்னார். தே, மா சொல்லியாச்சு. கடைசியா அலக்கர் அப்படின்றது கடல், நிலம், சேர். 3மே வந்து சொல்லியாச்சு. சிறப்பு. இப்போ வந்து நீங்க சரியா சொன்ன 3 பொருளுமே வந்து சொன்னாதான் அது வந்து சரி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது இல்லையா? இப்போ நீங்க 3 பொருளுமே வந்து எதுக்கு சரியா சொல்லியிருந்தீங்கன்னா, ஆரம் அதுக்கு வந்து சந்தனம், மாலை, முத்து அப்படின்றத வந்து சரியா சொல்லியிருந்தீங்க. கடைசியா அலக்கர் கடல், நிலம், சேரு அப்படின்றதையும் வந்து சரியா சொல்லியிருந்தீங்க. அப்ப 2 புள்ளிகள் உங்களுக்கானது. அடுத்ததா ரீகன் மற்றும் ரிசால் எப்படி விளையாடுறாங்கன்றத நம்ம பார்த்தலாமா? சொல்லிடுவீங்களா? சொல்லுவீங்க. ஏன் ரீகன் எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? அமைதியா நிப்பீங்களா? சொல்லுவீங்களா? எனக்கு நீங்க தான் சொல்லணும். சரி, பாப்போம். திரள தெரியுது உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை என்ன அப்படின்றத பார்த்துட்டு 3 பொருள் சொல்லுங்க. ஆற்றல் என்னவா இருக்கு? யாராவது அடிச்சா என்ன செய்யும்? யாராவது இப்படி அடிச்சா என்ன செய்யும்? வலி. வேற? இரங்கல் அப்படின்றதுக்கு என்ன இருக்கும்? என்ன செய்யலாம்? ஒவ்வொரு இசைக்கருவிகளை என்ன செய்யலாம்? இசைக்கலாம். சரி, மூன்றாவது வார்த்தை அரில் அப்படின்றது வந்திருக்கு. இதுக்கு என்னென்ன 3 பொருள்? யோசிங்க ரீகன். இப்போ 4வது வார்த்தை கரில் அப்படின்னு சொல்லி போயாச்சு. நிறைய இடங்கள்ல வந்து இப்போ சாதாரணமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது குற்றம், இந்த மாதிரி. கரில் என்னவா இருக்கும்? கடைசி வார்த்தை அலி அப்படின்றதுக்கு என்ன பெயர்? இது வந்து காடுகள்ல அதிகமா இருக்கும், குட்டி குட்டியா. பூச்சிகள் இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். நீங்கள் வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருந்தீங்க இல்லையா ரிசால்? அதுக்கு ஏன்னா குழந்தைகள் வந்து முயற்சி எடுக்கிறதுன்றது வந்து கடவுள் எடுக்கிற முயற்சி மாதிரி. சரியாக வந்து சொல்லலை அப்படின்னாலே அந்த முயற்சியே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். என்ன இல்லையா ரிகன்? ஆமாம்ல, இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்ற வார்த்தையை. சரி, பார்ப்போம் நீங்கள் என்னவா வந்து அந்த பதில் இருக்கும், அந்த 3 பொருள் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்த்தலாம். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆற்றல் சொல்லி வந்திருந்தது, அதுக்கு என்னென்னு சொல்லி படிச்சு பாருங்க. வலி, செயல், வல்லார். அதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? வலி, யாராவது அடிச்சாங்கன்னா என்ன செய்யும்? வலிக்கும். வலி. சரி, இரண்டாவது இரங்கல் அப்படின்றது அதுக்கு என்னென்ன வார்த்தை வந்திருக்கு? படிங்க ரீகன். படிங்க ரீகன், என்ன தெரியுதா? அரவம். அது போயாச்சு. சரி, அரில் படிங்க. அரில், இதுல என்னென்ன வார்த்தை இருக்கு? துரும்பு, குற்றம். இது 3. அடுத்த வார்த்தை என்ன? அந்த வார்த்தைக்குரிய 3 பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கரில் இதுக்குரிய 3 உங்க தெரியல பாருங்க, தெரியும். கொடுமை, குற்றம், கார்ப்பு. கடைசியா இருக்கிறது அலி, அதுக்கு என்னென்ன வார்த்தை? வண்டு, மது, கோடை, அன்பு. கோடை இல்ல, கொடை.
சரியா? யாருக்காவது கொடுப்போம்ல, தானமா கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் கொடைன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, சிறப்பு. ஒரு நல்ல முயற்சி. நான் ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி குழந்தைகளா இருந்து இவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிறதே பெரிய விஷயம். அந்த முயற்சிக்காகவே பாராட்டுக்கள் உங்களுக்கு. சரி, இப்போ வழக்கம் போல நம்ம எந்த பக்கம் பார்க்க போறோம்? வண்டி இங்கிட்டு திரும்பி ஆண்டனி, ஜோஸ்வா மற்றும் குமரகுரு கிட்ட வந்து நம்ம வர போறோம். இப்போ ஏற்கனவே 2 அணிகள் வந்து நம்ம பார்த்துருக்கீங்க எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படின்னு. சரியா சொல்லிடலாமா? உங்களுக்கு ஏதாவது ஓரளவு நம்பிக்கை வந்திருக்கா? 3 பொருள் சொல்ற அளவுக்கு வந்திருக்கு சொல்லிடலாம். இப்போ கண்டிப்பா பார்ப்போம். இப்போ உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை திரள தெரியும் பாருங்க. ஒரு சொல் 3 பொருளுக்கான அந்த முதல் வார்த்தை பற்றல் அப்படின்றதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க? வேகம் வேகம் வேகம். நொடிகள் கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு. யோசிங்க. பற்றல் யாராவது? இரண்டாவது எல். காலத்துக்கு இன்னொரு தமிழ் பெயர் எல். அம்பரம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன? வானத்துக்கு இன்னொரு பேர் தமிழ்ல அம்பரம். நீரால நிறைஞ்சது. சரி, கண்டகம். முயற்சி செய்யுங்க இருவருமே. கண்டகம் என்னவா இருக்கும் தெரியுதா? ஏதாவது யோசிக்க முடியுதா? எல்லாமே கேள்விப்படாத வார்த்தைகளா இருக்கு இல்லையா? சரி, கடைசி கந்தம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உண்டான 3 பொருள் என்ன? புரிஞ்சதா? ஏதாவது உங்களுக்கு புரியறதுக்குள்ள இங்கே நேரமும் முடிஞ்சது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் வந்து ஒரு முயற்சி தானே. புரியாத வார்த்தைகள் இருக்கும்போது அதற்கு வார்த்தைகள் வந்து புரியலை அப்படின்னா கூட அதுக்கு பொருள் வந்து சொல்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொருள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிவகை வந்து இன்னைக்கு இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து பதில் சொல்றீங்க இல்லை அப்படின்றத தாண்டி இந்த புது விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கு. சரி, பார்ப்போம் இவங்க அணி வந்து எப்படி சரியா சொல்லியிருக்காங்களா இல்லையா, அதற்கு உண்டான பதில் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் வார்த்தை பற்றல் அப்படின்றதுக்கான அந்த 3 பொருள் என்ன? படிச்சு சொல்லுங்க ஆண்டனி, ஜோஸ்வா, குமரகுரு. தொடல், தொடல், வலித்தல், பிணித்தல், வளைத்தலா? வளைத்தல், வளைத்தல், பிணித்தல். அப்படி சொல்லுங்க சத்தமா. அடுத்து என்ன வார்த்தை? எல். எல்லுக்கு என்ன? ஒளி, இரவி, சரி, பொழுது. பொழுது. சிறப்பா சொன்னீங்க. அடுத்த வார்த்தைக்கான அந்த 3 பொருள் அம்பரம். கூரை, கடல், ஆகாயம். சரி, கண்டகம் அப்படின்றத வார்த்தை வரும். அதற்கு உண்டான அந்த 3 பொருள் சொல்லுங்க. சூரிகை, சூரிகையா? சுரிகை, உடைவாள், சரி, முள். சரி, கடைசியா இருக்கக்கூடிய அந்த வார்த்தை கந்தம் அப்படின்றதுக்கு உண்டான 3 பொருள் சொல்லுங்க. புலன், கிழக்கு, கிழக்கா? கிழங்கா? கிழங்கு, கருணை. சிறப்பு. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த 5 சொற்களுக்கான தமிழுக்கு உண்டான 3 பொருள். ரொம்ப சிறப்பான முயற்சி ஆண்டனி, ஜோஸ்வா மற்றும் குமரகுரு. இது மட்டும் வந்து முடிவில்லை, இன்னும் ஒரு சுற்று வந்து பாக்கி இருக்கு நிச்சயமா. இதில் வந்து 2 குழுக்கள் வந்து நீங்கள் வந்து மதிப்பெண்களே இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய முயற்சி வந்து ஒரு ரொம்ப நல்லாவே இருந்தது. சரியா? மற்றும் லோகேஸ்வரன், பூஜா இருவரும் வந்து ஓரளவு முயற்சி செஞ்சு 2 புள்ளிகள் வந்து எடுத்திருக்காங்க. நேயர்களே, ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த கற்க கசடர நிகழ்ச்சி. இந்த கற்க கசடர நிகழ்ச்சியில் 3 சுற்றுகளில் பசங்க எவ்வளோ பரபரப்பாக விளையாண்டாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சு இல்லையா? இருந்தாலும் கடைசியாக ஒரு சுற்று இருக்கு. அந்த ஒரு சுற்றுல எப்படி விளையாட போறாங்கன்றதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்ச்சியில இறுதி சுற்றுக்கு வந்தாச்சு. இறுதி சுற்று அப்படின்னாலே வந்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லாம இருக்கேன். சொல்லலாம். அந்த மாதிரி இந்த சுற்று வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருக்க போது, பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமையும் இருக்க போகுது. இது என்னன்னா, ஒரு படம் வந்து உங்களுக்கு திரையில காட்டப்படும். பொதுவாக வந்து படம் பார்த்து கதை சொல்லணும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே நீங்கள் என்ன செய்ய போறீங்க? படம் பார்த்து பழமொழி. யார் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து விளையாட தயாராக இருக்கீங்க? முதலாவதா வழக்கம் போல லோகேஸ்வரன் குழு தானா? பார்த்துலாமா? அப்போ சரி, உங்களுக்கான வந்து படம் திரள தெரியும் பார்த்துட்டு அதுக்கான பழமொழி என்ன அப்படின்றத குறிப்பிட்ட வினாடிகளுக்குள்ள வந்து சொல்லணும். அப்போதான் வந்து புள்ளிகளும் கிடைக்கும். சரி, படம் பார்த்து பழமொழி சொல்ல முதல் படம் உங்களுக்கானது. அதை பார்த்துட்டு சொல்லுங்க லோகேஸ்வரன், பூஜா. உங்களுக்கான முதல் படம் தெரிந்து பாருங்க. வைத்தால் குடுமி சிரைத்தால் மொட்டை. வைத்தால் குடுமி சிரைத்தால் மொட்டை. எப்படி சொல்றீங்க? அவரு முடி வச்சிருக்காரா? குடுமி ஃபர்ஸ்ட்ல இருக்கு, சரி, அப்புறம் மொட்டை. சரி, இரண்டாவது வைத்தியருக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடு. வைத்தியருக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடு. வாணியன்னா யாரு?
வியாபாரம் வியாபாரி. பண்றவங்க. வியாபாரம் பண்றவங்க. சரி, மூன்றாவது என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க ஒரு மான் இருக்கு. யோசிங்க. அடுத்த படம் போயிடுச்சு. அடுத்த படம் வேலியே பயிரை மேய்ந்தது போல. சரி, இதை எப்படி சொல்றீங்க? வேலியே பயிரை மேய்ஞ்சிச்சு. வேலி பயிர் அங்க வந்து மாடு மேய்றது. மாடு மேயுது. அப்ப வேலியே மாடு பயிரை மேய்ந்தோம் அப்படி வராதா? வேலிக்கு ஓனான் சாட்சி. வேலிக்கு ஓனா சாட்சியா? இங்க ஒரு ஓனா மட்டும் தானே இருக்கு. அப்போ எங்க சாட்சி சொல்லுது? அது வேலி இருக்கு அங்க ஓனா இருக்கு. அதனால வந்து இது பழமொழியில வந்து சேரும் இல்லையா? சரி பாப்போம். இப்போ நீங்க சொன்னது சரியா இருக்கா இல்லையான்றது நடுவருக்கு மட்டும் தான் வந்து தெரியும். அவங்க வந்து நீங்க சொன்னதுல சரி எத்தனை இருக்கு, தவறு எத்தனை இருக்கு அப்படின்றத, எத்தனை புள்ளிகள் வாங்குறீங்க அப்படின்றத வந்து பார்த்தலாம். சரி, உங்களுக்கான அந்த முதல் படத்திற்கான பழமொழி என்ன? அவங்க சொன்ன அந்த பழமொழி சரியானது தானா அப்படின்றத பார்த்துடலாம். முதல் படத்திற்கான பழமொழி வைத்தால் குடுமி சிரைத்தால் மொட்டை. சரியா சொல்லியிருக்கீங்க. ஒரு புள்ளிகள் ஆயாச்சு. இரண்டாவது படத்திற்குண்டான பழமொழி வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடு. இரண்டாவது அந்த படத்திற்கான பழமொழி என்ன அப்படின்றத வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு அப்படின்றதையும் சிறப்பாகவே வந்து சொல்லியிருந்தீங்க. பார்க்கறதுக்கு இரண்டு பேருமே வந்து சின்ன குழந்தைகள். ஆனால் சொல்ற பழமொழிகள் வந்து ஏற்கனவே வந்து அனுபவம் வாய்ந்த பழமொழியா இருக்கு. மூன்றாவது வந்த இந்த படத்திற்கான பழமொழி என்ன அப்படின்றத படிங்க பார்ப்போம். லோகேஸ்வரன். வேண்டும் என்றால் வேரிலும் காய்க்கும், வேண்டாம் என்றால் கொம்பிலும் காய்க்காது. காய்க்காது. சரி, இதை நீங்க சொல்லியிருந்தீங்களா? இல்ல, அதனால அதை விட்டுருவோம். நான்காவது இந்த பழமொழியில வந்து பார்த்தா என்ன வந்திருக்கு? வேலியே பயிரை மேய்ந்தது போல. இதுவும் வந்து நீங்க சரியா சொல்லியிருந்தீங்க இல்லையா? சரி பார்ப்போம். ஐந்தாவது உங்களுடைய இந்த படத்திற்கு என்ன பழமொழி? வேலிக்கு ஓனான் சாட்சி. இது நீங்க சொன்னீங்களா? சொன்னோம். நிஜமாவா? சொன்னோம். ஆமா. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது எங்க போய் சாட்சி சொல்லுது? அது எப்படி சொன்னீங்க? இந்த பழமொழிலாம் வந்து உண்மையில நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா எப்படி சரியா சொன்னீங்க? அதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. நான் படிச்ச சிலது தான் இது. அதனால வந்து ஏற்கனவே படிச்சது வந்து வந்துருச்சு. சுலபம். இப்போ நீங்க அந்த 5 புள்ளிகளுக்கு 4 புள்ளிகள் வந்து வெற்றி பெற்று இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் லோகேஸ்வரன் மற்றும் பூஜா. இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து 2 குழுக்களுக்கான படங்கள் வந்து காத்திருக்கு. தயாரா இருக்கீங்களா? இப்போ வழக்கம் போல யார்கிட்ட இருந்து போயிடலாம்? குமரகுருட்ட இருந்து போயிடலாமா இல்ல ரீகன் இருந்து போயிடலாமா? ரீகன் தயாரா இருக்கீங்களா? அட்டா, இந்த உற்சாகத்துக்கே வந்து கைத்தட்டி வாழ்த்து சொல்லிடலாம். சரி பாப்போம். ரீகன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அவங்க எப்படி விளையாண்டாங்கன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி இப்போ நீங்களும் சொல்லணும். சரியா? சரி. சரி, உங்களுக்கான அந்த முதல் படம் தெரியுதா? ஒரு அக்கா நிற்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? என்னவோ மின்னுட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் அவள் இருக்கு. என்ன சொல்லலாம்? மெல்லியவர்களுக்கு அவள் கொடுத்தன. சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்லி பார்ப்போம். பால் இருக்கு, அது வெளுத்திருக்கு. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. அப்படியா? மூணாவது பாருங்க. தெரியுதா? இங்க இருக்கு 8 அணா இருக்கு, அது 10 அணா இருக்கு. என்னது? வந்தது 8, செலவு 10. சிறப்பு. அடுத்து நான்காவது என்ன அந்த பழமொழி படம் வந்து காட்ட போகுது? என்ன பண்றாங்க அந்த குழந்தைகள் எல்லாம்? அன்னம் விடுறாங்க இல்லையா? என்ன செய்றாங்க கடைசியா? அன்னம். கடைசியா ஐந்தாவது அந்த படத்துக்கு உண்டான பழமொழி என்னன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் இருக்கிறான். உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? வையகம் அப்படின்றதான் உலகத்துக்கு இன்னொரு பேர். சரியா? இப்போ நீங்க சொன்னதுல வந்து 4 சொல்லியிருக்கீங்க. இந்த 4 சொன்னதுல சரியா எது இருக்குன்னு சொல்லி பாத்துருவோமா? 5 வந்ததுல 4 சொல்லியிருக்கீங்க. சரியா? பாத்தலாமா? பாத்தலாம். முதல் படத்திற்கான பழமொழி படி சொல்லுங்க. மெல்லியவர்களுக்கு அவள் கிடைத்தது போல. அப்ப நம்ம முன்னிட்டே இருந்தா அவள் யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க போல. அப்படியா? இல்ல, கொடுக்க மாட்டாங்களா? அப்புறம் இந்த பழமொழி. சரி, அடுத்த படத்திற்கு உண்டான அந்த பழமொழி என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ரீகன் சொல்லுங்க பாப்போம். வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. ஆனா அதை சொல்லிட்டீங்க இல்லையா? சரி, அடுத்து இருக்கக்கூடிய அந்த படத்துக்கு உண்டான பழமொழி என்ன? வரவு 8 செலவு 10. நீங்க சொல்லுங்க. சரி, அடுத்த 4வது அந்த பழமொழி என்ன? அந்த படத்திற்கு உண்டான பழமொழி என்ன?
வருந்தியிட்ட வருந்தியிட்ட அன்னமும் சொரிந்து விட்ட எண்ணெயும். ஆனால் அதை நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்க. எண்ணெய் அன்னம்னு நம்ம சொன்னீங்க, ஆனால் வந்து முழுமையாக வந்து அடையலை, முழுமை அடையலை உங்களுடைய இந்த பழமொழி. கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த படத்திற்கு உண்டான பழமொழி தெரியுதா? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. சிறப்பு. ஏன்னா நீங்கள் வந்து உலகம் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொல்லும்போது. ஆனால் உலகம் வையகம் இரண்டுமே ஒன்று தான், இரண்டுக்குமே வந்து ஒரே அர்த்தத்தை தான் வந்து குறிக்கும். இப்போது நீங்கள் உங்களுடைய இந்த படம் பார்த்து பழமொழி சொல் அதில் வந்து 3 வந்து நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு 3 புள்ளிகள். கடைசியாக இருக்கிறது நம்ம டான் போஸ்கோ பள்ளியிலிருந்து குமரகுரு மற்றும் ஆண்டனி ஜோஸ்வா. என்னாச்சு அமைதியாக இருக்கீங்க? எப்போடா நம்மக்கிட்ட வருவார் அப்போ பேசிக்கலாம் அப்படின்னா? ஆமாவா இல்லையா? ஆமாம். சரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கல்ல 2 குழுக்கள் வந்து எப்படி விளாண்டுருந்தாங்க அப்படின்றத. சரி, நீங்கள் விளாட தயாராக இருக்கீங்களா? தயார். போயிடலாமா? போயிடலாம். கெடா வந்து வளர்ந்துருக்கு. வளர்த்த கிடா மார்பில் மிதைத்தார் போல. மார்பில் மிதைத்தார் போல. உதைத்தார் போலையா? சரி, இங்கே இன்னொரு படங்கள் வந்து தெரியுது. சனீஸ்வரன் தெரிகிறாரு, அங்கே வந்து ராமேஸ்வரம் ஊர் இருக்கு. என்ன? ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வர் விடமாட்டார். சரி, அடுத்து யாரோ போறாரு, நீங்க என்ன வச்சிருக்கிறாங்க? அவர் போனா என்ன செய்யணுமா? சரி, அடுத்தது யானை படுத்தால் குதிரை உயரம். யானை படுத்துட்டாலே குதிரை உயரமா தானே தெரியும். சரி, கடைசியா ஒரே ஒரு படம் தெரியுது. அந்த படத்திற்கு உண்டான பழமொழி என்ன? யானை பசிக்கு அது என்னது? சோலாபுரியா? அது சோலாபுரியா? அது சோளப்பொரி. சரி, பாப்போம் நீங்க சொன்னதுல எது எது சரியா இருக்கு அப்படின்றதுல. உங்களுக்கான இந்த முதல் படத்திற்கு உண்டான பழமொழி என்னன்றதை பார்க்கலாம். முதல் படத்திற்கு உண்டான பழமொழி வளர்த்த கிடா மார்பில் பாய்ந்தார் போல. நீங்க என்ன சொல்றீங்க? வளர்த்த கிடா மார்பில் உதைத்தாற் போலன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரன் விடாது. ஆனால் நீங்கள் விட மாட்டான்னு சொன்னீங்க. ஏன்னா விடாது, அவரை வந்து மரியாதையோட சொல்லிடுவீங்க விட மாட்டார் அப்படின்னு. சிறப்பு, அதுவும் சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு புள்ளி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அடுத்த படத்திற்கு உண்டான பழமொழி என்ன அப்படின்றது தெரியல தெரியும். அது நீங்கள் சொன்னது சரியா இருக்கா அப்படின்னு பாருங்க. இதுக்கு ஏதாவது சொல்லவே இல்லையே நீங்கள்? சொல்லலை. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தன்றதை படிங்க. யோகேவன் வரான் சொம்பெடுத்து உள்ளவை. சொம்பெடுத்து உள்ளவை. ஆமாம், இல்லைனா வந்து என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? அபகரிச்சுட்டு போயிடுவான். கடைசிக்கு முன்னாடி 4வது பழமொழிக்கு உண்டானதை படிங்க. யானை படுத்தால் குதிரை உயரம். சொன்னீங்களா? சிறப்பு. 5வது இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு உண்டான பழமொழி யானை பசிக்கு சோளப்பொரி. நீங்கள் சொன்னது யானை பசிக்கு சோளாபுரி. நீங்கள் சோளப்பொரி தான் சொன்னீங்களா? சரி, கேட்டுருமா நடுவட்ட யானை பசிக்கு வந்து சோளப்பொரி அப்படின்னு வந்து சொன்னீங்க. அது சரி அப்படின்றது நடுவர் வந்து சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் சொன்னதில் எத்தனை சரியாக இருந்ததுன்னு உங்களுக்கு யோசிச்சிங்களா? எத்தனை சரியாக இருந்தது? 3. சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. 3 பழமொழிகள் வந்து சரியாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பு. ரொம்ப அழகாக நம்மளுடைய மாணவர்கள் இந்த 4 சுற்றுகளுமே, அதாவது எழுதி பழகு, மொழிபெயர்ப்பு, ஒரு சொல் 3 பொருள், கடைசியாக படம் பார்த்து பழமொழி சொல் அப்படின்ற நீங்கள் 4 சுற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு வெற்றிகரமாக மதிப்பெண்ணையும் வாங்கியாச்சு. இப்போது அவங்களுக்கு உண்டான மதிப்பெண் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த இந்த 4 சுற்றுகள்லையுமே உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது எது? ரொம்ப வந்து நீங்கள் விரும்பி விளையாண்டது எது? சொல்லுங்க பூஜா. படம் பார்த்து பழமொழி சொல்றது. இது வந்து புது அனுபவமா இருந்ததா? ஆமா, ரொம்ப புதுசாச்சு. சரி, ஆர்வமா வந்து நீங்க எது விளையாண்டீங்க? இதுதான் வந்து நீங்க ஆர்வமா விளையாண்டுங்க. நீங்க சொல்லுங்க ரீகன், உங்களுக்கு இந்த சுற்றுல 4 சுற்று விளையாண்டோம் இல்லையா, உங்களுக்கு அதுல எது பிடிச்சிருந்துச்சு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சரி, நீங்க சொல்லுங்க ரீசா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? படம் பார்த்து பேர் சொல்வது தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்? அது கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க இல்லையா, அதனால வந்து பழமொழி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நிறையாவே இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? எனக்கு மொழிபெயர்ப்பு தான் பிடிச்சி. மொழிபெயர்ப்பு பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்லுங்கள் குமரகுரு. மொழிபெயர்ப்பு மற்றும் படம் பார்த்து பழமொழி சொல்லுங்க. லோகேஸ்வரன் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த சுற்று பிடிச்சிருந்துச்சு? எது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக விளையாண்டீங்க? ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழில் மாற்றுறது, அப்புறம் பழமொழி. சரி,
என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய இந்த கற்க கசடர நிகழ்ச்சியில் 4 சுற்றுகளும் ரொம்ப அற்புதமாக வந்து போயிருந்தது. இதற்கு முழு முதற் காரணமே நம்மளுடைய மாணவர்களை தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே வந்து விளையாண்டுருந்தாங்க. இப்போ ஒரு மிக முக்கியமான தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. அதுதான் பரிசு கொடுக்க வேண்டிய தருணம். வாங்க குமரகுரு, ஆண்டனி ஜோசப், வாங்க பூஜா மற்றும் லோகேஸ்வரன், கடைசியா ரிசால் மற்றும் ரீகன் வாங்க. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக வந்து முடிஞ்சிருந்தது. இப்போது முடிய போகிறதுக்கு முன்னாடி மாணவன் லோகேஸ்வரன் தன்னுடைய பொதுவாக வந்து பள்ளிக்கூடங்களை பற்றி ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லணும்னு வந்து விருப்பப்படுறான். நம்ம அதை அவங்ககிட்டே வந்து கேட்டலாம். பேசுங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பது நம் வள்ளுவன் வாக்கு. நான் பள்ளி சென்ற காலத்தை பற்றி கூற வந்துள்ளேன். 5 மணிக்கு எழுந்து அம்மா புத்தகத்தை எடுத்து படித்து அம்மாவிடம் திட்டு வாங்கி தலை சீவி சாப்பிட்டு விட்டு பையெடுத்து பள்ளிக்கு செல்வதற்குள் மணியாகும் 9. பள்ளிக்கு சென்றவுடன் உயிர் தோழனிடம் காலை நடந்த கதைதனை உரைத்து கலகல என நகைத்து மறந்திடுவோம் கவலைகளை. ஆசிரியரிடம் ஆசி பெற்று சில நேரம் அடியும் பெற்று அத்தனையும் அப்பொழுதே மறந்து மீண்டும் தொடங்கும் எங்கள் குறும்பு. திரும்பாதா இனிய பள்ளிக்காலம் திரும்பிடவே வரம் கேட்டு கடவுளிடம் இயங்கி நிற்கிறது இந்த பேதை மனம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணலாம். மேலும் இந்த நிகழ்ச்சி தற்போது நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.